உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நாம இந்த பதிவுல 2026 ஜனவரி மாதம் மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல ஜனவரி மாதத்துல நவக்கிரகங்களுடைய மாறுதல் என்ன, நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே எடுக்கப்பட்ட ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது, அசுப நாட்கள் எது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதைகள் யார், ஏன் அந்த அதிதேவதைகளை வணங்கணும் அப்படிங்கிறதையும், சந்திராசு நிலைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 துவக்கமே ஒரு அற்புதமான பலன்களுடைய அம்சமா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதனே ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறாரு குரு பகவானே. உங்க ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல அமர்ந்திருந்து வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து, அதுவும் புஷ்கராம்ச பாதத்துல புனர்பூத்த 2ஆம் பாதத்துல புஷ்கராம்ச பாதம் வாங்கி உங்களுடைய ஜீவனஸ்தானம் தன்னுடைய சொந்த வீடான 10ஆம் இடத்தையே பார்வையிடுறார். அப்ப தொழில் சிறக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு வந்தவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கு. அடுத்தது உங்க ராசிக்கு தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். தன பாக்கியாதிபதி 2-9க்கு உண்டான தனத்தை வாரி கொடுக்கிறவரே 10ஆம் இடத்திற்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் திக்பலம் அடைகிறார். அப்ப தொழில் மூலமா, சகோதரர்கள் மூலமா ஒரு வீடு வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு, இயந்திர தொழில் செய்யறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மிக மிக சிறந்த பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஜீவன் தொழில் செய்கிற இடத்துல அதே 10ஆம் இடத்துல உங்க ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் அமர்ந்திருக்கார். அப்ப சுகஸ்தானாதிபதியினுடைய பார்வையும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருது. அப்ப காலி நிலம் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம், வங்கி தொழில் செய்யறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே சமயம் இது உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் ஆகிறார். அப்ப நீங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் அதுல ஒரு விழிப்புணர்வா எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ஜனவரி 19 இருந்து 21 வரைக்கும் இந்த 2.25 நாள் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்திருக்கார். அப்போ 5ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றப்ப குழந்தைகளால ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான முழு இது இருக்கு. ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் பிரிக்காம இருந்ததுன்னா அதை பிரிப்பதற்கு உண்டான, அதனால அதை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமா இந்த ஜனவரி 19 இருந்து 21 வரைக்கும் இருக்கு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரண ரோக சத்துருஸ்தானம். அப்ப சத்துருஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்ற கிரகங்கள் சத்ருவா இருந்தாலும் நல்லதைத்தான் பண்ணும். அப்படிங்கிறதுனால அதே திக்பலம் பெற்ற பாக்கியாதிபதியும் திக்பலம் பெற்றிருக்காரு. அப்ப கடன்காரங்க தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்கு.
முதல் 2 வாரங்கள் இந்த பலன்கள் 2, 3, 4வது வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறி இன்னும் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. உங்களுடைய லாபஸ்தானத்துல 6ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் வந்துடுறாரு. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்துடுறாரு. சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்துடுறாரு ஜனவரி 14க்கு மேல. ஆகிய அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 4 கிரகங்களுமே உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபர்சய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் நற்பலன்களை வழங்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஆண்டா, செல்வ செழிப்பான எல்லா வளங்களும் நிறைந்த ஆண்டா இருக்கு. குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் மைனஸ் விரயஸ்தானத்திற்கும் விழுகிறதுனால குடும்பத்துல அமைதி, நிம்மதி எல்லாம் இருக்கும். ஆனா உங்க ராசிக்கு விரையாதிபதி லாபஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு 7.5 சனி காலமாக இருப்பதனால சிவாலயங்கள்ல சென்று சனி பகவானை வழிபடுவதும், ஊனமுற்றவர்கள் முதியவர்களுக்கு நீங்க உதவி செய்யறதும், எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுவதும் குலதெய்வ வழிபாடு. இதுல எது முடியுதோ அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நற்பலன்களை அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி சனி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய அந்த நூல்களை படிப்பதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சபரிமலை சென்றுட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பு. இதுல எது முடியுதோ முடிந்த வரைக்கும் நீங்க இந்த வழிபாடுகள்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, பக்கமா இருக்கோ அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 சுற்றுக்கள் இருக்கு. முதல் பாரியாயம், 2வது பாரியாயம், 3வது பாரியாயம்னு ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை ஆக 3 முறை ஒரு சனி பகவானுடைய வாழ்க்கையில வருவாரு. முதல் 30 வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று பொங்கு சனியா வர்றாரு. அப்ப இந்த 7 சனி காலம் உங்களுக்கு ரொம்ப 2வது சுத்தா யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான யோகங்கள் எல்லாத்தையும், ஏன்னா சனி பகவான் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுப்பாரு, வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகனம் கொடுப்பாரு. எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப சனி பகவானை 2வது சுத்து வர்றவங்க திருப்பள்ளிக்காட்டுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் ஒரு முறை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பலன்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப அடுத்தது பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 3, 5, 7, 9, 11, 14, 19, 21, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் ஜனவரி 12, 16, 25, 27, 29. யோக நாட்கள் ஜனவரி 7, 9. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான அதிதேவதை குபேரன் வழிபாடும் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 4, 6, 8, 10, 12, 15, 20, 22, 25, 27, 30, 31. அசுப நாட்கள் ஜனவரி 2, 13, 18, 26, 28, 29. யோக நாட்கள் ஜனவரி 8, 10. உத்திரட்டாதியில பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனு. ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 5, 7, 9, 11, 13, 16, 21, 23, 26, 28, 29, 31. அசுப நாட்கள் ஜனவரி 1, 3, 14, 19, 27, 28, 30. யோக நாட்கள் ஜனவரி 9, 11. ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க வழிபட வேண்டிய அதிதேவதை அரங்கநாத பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப
சிறப்பு. மீன ராசிக்கு சந்திராசிரமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11/1/26 காலை 4:50 13/1/26 மாலை 5:20 வரைக்கும் சந்திராசிரமங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.